ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து மினிமலிஸ்ட். ஒரு 5 விஷயங்கள் ஃபாலோ பண்ணி எப்படி நம்ம மினிமலிஸ்ட்டாக ஆகலான்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. அதுக்கு முன்னாடி எங்களோட பாட்காஸ்ட்டை கேட்குற எல்லாருக்கும் நன்றி. எங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்பாட்டிஃபைலையோ இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட்லையோ இல்லை யூடியூப்லையோ. எங்களுக்கும் என்கரேஜிங்காக இருக்கும் அது. இப்போது டாபிக் உள்ளே போகலாம். மினிமலிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் மினிமலிசம்ன்றது ஒரு சின்னதாக பார்ப்போம். ஏற்கனவே முன்னாடியே பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ சின்ன ரீகேப் மாதிரி பார்ப்போம். எளிய வாழ்க்கை முறையே மினிமலிசம் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 எழுதிக்கோங்க. நம்ம ஏன் மினிமலிஸ்ட் ஆகணுன்ற ரீசனை எழுதுக்காக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த ரீசனை எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கலாம். 2 காருக்கு பதிலாக 1 கார் வச்சுக்கலாம். என்விரான்மெண்டல் இம்பேக்டாக இருக்கலாம். பட் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க எந்த ரீசனுக்காக நம்ம மினிமலிஸ்ட் ஆகிறோன்றதை டிட்டர்மைன் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2 செக்கிங் கிளட்டர்ஸ். சிம்பிள் லைஃப்க்கு எவ்வளவு ஸ்டஃப் நம்மக்கிட்ட இருக்குன்னு டிட்டர்மைன் பண்ணுங்கள். ஒரு ரூமுக்காக போய் ஓவர்வெல்மிங்காக இருக்கிற மெட்டீரியல் பொசிஷனை அசஸ்மெண்ட் எடுங்க. அடுத்து டீக்ளட்டர் பண்ணணும். டீக்ளட்டரிங் அப்படின்னா அவாய்டிங் ஐட்டம்ஸ். இது ரொம்ப கஷ்டமான விஷயமானதாக இருக்கும். சின்ன ஷெல்ஃப்லேருந்து ஆரம்பிங்க. இதுக்கு செவரல் மெத்தட்ஸ் இருக்குது டீக்ளட்டரிங்க்கு. ஃபஸ்ட்டு மெத்தட் கான்மாரி மெத்தட். உங்களுக்கு எது ஜாய் தருதோ அந்த ஐட்டமை வச்சுண்டு மிச்சதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணுறது தான் கான்மாரி மெத்தட். நம்பர் 2 90/90 ரூல். ஒரு ஐட்டமை 90 டேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா அதை அடுத்த 90 டேஸ்க்கு யூஸ் பண்ண போகிறது இல்லை. அது நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். 4 பாக்ஸ் மெத்தட். 4 கேட்டகரியில் பிரித்து வைங்க. கீப், டொனேட், செல், ட்ராஷ். அப்படின்னா கீப்னா வச்சுக்கிறது, டொனேட்னா டொனேட் பண்ணுறது, செல்னா விற்கிறது, ட்ராஷ்னா குப்பை அப்படின்னு சொல்லிட்டு 4 ஐட்டமாக கேட்டகரியில் பிரித்து வச்சு அந்தந்த ஐட்டம்ஸை அந்த பாக்ஸ்குள்ளே போட்டிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப் 4 1 in 1 out பாலிசி. ஒரு ஐட்டம் நமக்கு வந்ததுன்னா ஒரு ஐட்டம் வெளியே போகணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினீங்கன்னா பழைய ட்ரெஸ்ஸை டொனேட் பண்ணிவிடுங்க, இல்லாட்டி அதை டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டெப் 5 குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. ஒரு ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நமக்கு தேவையான்றதை முடிவு பண்ணுங்கள். லாங் டைமாக இந்த ஐட்டம் வருமா நமக்குன்னு முடிவு பண்ணுங்கள். இந்த 5 ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்களும் மினிமலிஸ்ட் ஆகலாம். நன்றி, வணக்கம்.